Indian Confederate Institute. Entrepreneurship development programs were conducted and IPSC organizes the various national and seminar conducted in the college. In the realm of physical education, our students have actively participated in various. And I congratulate all those who are going to get the degrees today. நிறைய பெற்றோர்களும் வந்திருக்கிறார்கள். அதனால இருமொழி கொள்கையான தமிழுக்கு போய்விடலாம் என்று நான் கருதுகிறேன். இந்த கல்லூரி தொடங்கி 23-24 தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு டிகிரி வழங்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பாக அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்த பெற்றோர். ஸ்ரீ ரங்கநாதர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் 10வது பட்டமளிப்பு விழா. கோவை வடக்கு மாவட்டம் சர்க்கார் சாமக்குளம் ஒன்றியம் அத்திப்பாளையம் ஊராட்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாதர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் 10வது பட்டமளிப்பு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ ரங்கநாதர் கல்விக் குழுமத்தின் இயக்குனர் ஆர்த்தி ஹரிகிருஷ்ணா குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். ஸ்ரீ ரங்கநாதர் குழுமத்தின் தலைவர் முனைவர் வி நாராயணசுவாமி தலைமை வகித்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆர் தணிகைவேலன் வரவேற்புரையாற்றி கல்வி ஆண்டிற்கான அறிக்கையை சமர்ப்பித்தார். வேலூர் விஐடி நிறுவனங்கள் நிறுவனர் மற்றும் வேந்தர் முன்னாள் அமைச்சர் ஜி விஸ்வநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 202 மாணவ மாணவியர்களுக்கு பட்டம் பெற்றமைக்கான சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தி பேசுகையில், கல்வி என்பது மாறாக அது ஒரு திறமைகளை வளர்த்து சமூகத்திற்கு பயன் உள்ளவர்களாக கருவியாகும். மாணவ மாணவியர் தங்கள் திறமைகளை பயன்படுத்தி சமூகத்தில் நேர்மறையான தங்கள் திறமைகளை மேன்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் புதிய கண்டுபிடிப்புகளை ஆராய்ச்சி செய்து பயனுள்ளதாக ஆக்கப்பூர்வமாக உருவாக்க வேண்டும். தங்கள் அறிவு மற்றும் பங்களிப்புகள் மூலம் தாக்கத்தை மாணவ மாணவியர் ஏற்படுத்த முடியும். கல்வி என்பது நமது நாட்டிற்கு மிகவும் முக்கியம். உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடு நம்முடைய நாடு மட்டுமேதான். கல்விக்கு கூட வரி விதிக்கப்படுகிறது. பட்டம் பெறும் காலம் என்பது வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை விட்டு அடுத்த கட்டத்தை அடையும் நிகழ்வாகும். இந்த நாள் உங்களுக்கும் உங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெருமைக்குரிய நாளாக அமையும். இந்த நாளை உருவாக்க கடந்த சில ஆண்டுகளில் உங்களது பெற்றோர்கள் நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். உகந்த சூழ்நிலைகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். தற்போது முற்றிலும் புதிய சூழலை புதிய நண்பர்களுடன் சந்திக்க இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்ததோடு, முத்தாய்ப்பாக அடுத்த பட்டமளிப்பு விழாவில் இந்த கல்லூரியில் இருந்து முதல் மதிப்பெண் பெறும் மாணவி அல்லது மாணவருக்கு விஐடி நிறுவனம் சார்பாக தங்கப்பதக்கம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பட்டமளிப்பு வழங்கும் அரங்கில் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் நடைபெற்று முடிந்த தேர்வில் கலந்து கொண்ட 3025 மாணவ மாணவியர்களில் 21ஆம் இடத்தை தரப்பட்டியலில் பிடித்து தங்கப்பதக்கம் பெற்ற மாணவி சண்முகப்பிரியாவிற்கு முதலாக சான்றிதழை வழங்கி கௌரவித்தார். விஐடி பல்கலைக்கழக வேந்தர் ஜி விஸ்வநாதன் முன்னதாக நிகழ்வுக்கு வருகை புரிந்த விஐடி வேந்தர் ஜி விஸ்வநாதனுக்கு கல்லூரியின் நுழைவாயிலில் இருந்து நிகழ்வு நடக்கும் அரங்கம் வரை பேண்ட் வாசிப்பு முழங்க சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பட்டமளிப்பு விழாவில் துறை தலைவர்கள் முனைவர் மால் முருகன், முனைவர் லாவண்யா, முனைவர் லீலா போஸ், முனைவர் ஜெயபாரதி, முனைவர் செந்தில் ஜெகன், முனைவர் ஈஸ்வரன், மனிதவள மேம்பாட்டுத்துறை பேராசிரியர் சுரேஷ், விளையாட்டுத்துறை பேராசிரியர் ஜெயசீலன், மக்கள் தொடர்பு அதிகாரி கமல் மற்றும் மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.